புரியுது. இப்போ நீங்கள் ஃபிக்ஸ்டு இன்கம் ஃபிக்ஸ்டு இன்கம் அந்த ஸ்டெபிலிட்டிலாம் சொல்கிறீங்க. அப்போது எஃப்டியுமே அது பண்ணுதில்ல, ஏன் எஃப்டி பண்ணக்கூடாது? ஏன் எஃப்டி பண்ணக்கூடாது? ஏன்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாம் கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா நான் அடித்து சொல்கிறேன். ஏன் எஃப்டியே பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாதுன்னா இந்தியாவோட பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் 7%, எஃப்டி 6%. நவ் யூ ஆர் சிட்டிங் வித் -1%. நான் எஃப்டி கொடுக்குறேன். திரும்ப நான் சொல்கிறேன், இந்த எஃப்டியை பற்றி நீ கேட்டதுனால நான் பேங்க்கை டச் பண்ணாமல் போக முடியாது. நான் பேங்க்கை டச் பண்ணிடுறேன். ஒரு பேங்க் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு கார்பஸை உன்கிட்ட வாங்குறாங்க, உனக்கு 6% தராங்க. கரெக்டாக? வெளியில் அவங்க கொடுக்கும்போது லோனு கொடுக்கும்போது 9% கொடுப்பாங்க. வெளியில் அவங்க கொடுக்கும்போது 9%, ஆனால் ஓன்ட்ட கொடுக்கும்போது 6%. சரி, 6% நீ கொடுக்குறியே, டிட் யூ ஆஸ்ட் somewhere what is the credit rate to the bank? Did you ask? இல்ல. Did your father is asked? No. Did somebody asked? யாருமே கேட்கல. ஏன்? ட்ரஸ்ட் இருக்கும் பேங்க்ல. இந்த நம்பிக்கையை தான் அவங்க வந்து அறுவடை பண்ணுறானுங்க. நான் என்ன சொல்கிறேன், கேட்கணுங்கிறேன். இதுதான் இந்த லிட்ரஸி தமிழ் கம்யூனிட்டிக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எஃப்டி நீ போடுறில்ல, உன் எஃப்டி போடும்போது நீ கேட்க வேண்டியது, யூ ஆஸ்க் த மேனேஜர் வாட் இஸ் யுவர் கிரெடிட் ரேட் ஃபார் யுவர் பேங்க் ஃபார் மை எஃப்டி. ஓகே, நான் கொடுத்துட்டேன். ஆஸ் பர் ஆர்பிஐ நீ 1 கோடி போட்டாலும் சரி, நாளைக்கு வந்து டிஃபால்ட் ஆகுது பேங்க், இல்லை பேங்க்ரப்சி ஆகுது, 5 லட்சம் தான் உனக்கு. இட் இஸ் இன்சூர்டு, நாட் பை ஆல். ஸோ எஃப்டி இஸ் அ வீக். எகைன் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணதா? இல்லை, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலை. இன்றைக்கி 100 ரூபா வச்சுருக்கா, அடுத்த வருஷம் 93 ரூபா தான் அது. அப்போ என் பணம் எனக்காக வளரணுமே. அப்போ எஃப்டியில் போட்டால் தூங்குதுன்னு அர்த்தம். ஓகே, தூங்குது. அதுவும் இல்லை, அதுக்கு கிரெடிட் ரேட்டு கிடையாது, சேஃப்டி கிடையாது. ஆனால் ப்ராபபிலிட்டி வந்து இங்கே பேங்க்ரப்ட் லேஸில் நடக்காது. உண்மையை சொல்ல போனால், ஏன்னா இந்தியா இஸ் அ கிரேட் கண்ட்ரி, ஆர்பிஐ வந்து நல்ல ரெகுலேட்டடு. அதனால் இப்போ நாளைக்கு போய்ட்டு ஒரு பேங்க்கில் போகிறேன், நாளைக்கே போய்ட்டு டிஃபால்ட் ஆகாமல் கிடையாது. பட் நான் பை ஸ்டாண்டர்டில் கோ பை த ஸ்டாண்டர்ட், கோ பை த புக்ஸ்ன்னு நீ பார்த்தீங்கன்னா, நீ என்ன தான் போட்டாலும் 5 லட்சம் தான் உனக்கு இன்சூர்டு. ஸோ எஃப்டி இன்ஃப்ளேஷன் கூட பீட் பண்ணலை. இன்னொன்று வந்து அதுக்கு செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ இன்னொன்று, நடுவில் போய் நீ கட் பண்ணுற, நீ வந்து எஃப்டியை பிரேக் பண்ணுற. பிரேக் பண்ண அன்னைய வரையும் அவங்க கொடுப்பாங்களா? அன்னைய வரையும் டேட்டு நீ பிரேக் பண்ணுற அன்னைய வரையும் எனக்கு வந்து எஃப்டியில் கொடுப்பாங்கன்னு கிடையாது. ஓகே. அதுக்கு வந்து சட்டன் பீரியட் கொடுத்துருவாங்க. 3 மாதம் தான், 6 மாதம் தான் சொல்லி. ஸோ பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எஃப்டியில் போகணும், இப்போ இது பண்ணணும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் ஆர் வெரி கிளவர். இந்த எக்கனாமியை ட்ரைவ் பண்ணுறதே அவங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்டேருந்து எங்கிட்டேருந்து வாங்க பணத்தை அவங்க they will invest in bonds. They will do the bonds. Why? The bonds are secured, asset backed. ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்துக்கு இவங்க கடன் தராங்க பேங்க்கு. ஏன்? இட்ஸ் அசெட் பேக்டு. அதாவது நாளைக்கு அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆனாலும் அந்த அசெட்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு தே வில் கிவ் பேக். இது வந்து செபி ரெகுலேட்டட். இப்போது பேங்க்கு போய் அங்கே பண்ணும்போது அசெட் பேக்கெட்டில் இருக்குது. ஆனால் நீ வந்து பேங்க்கில் பண்ணும்போது உனக்கு எதாவது இருக்கா? புரியுது, கிடையாது. ஆனால் பேங்க்குக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாண்டில் போட்டு 11%, 10% எடுத்துக்கிட்டு they are giving to you 6, they are putting in the 4% in the pocket. Okay. So banks are doing, see, that's a business. They are doing the business. எல்லாரும் ப்ராஃபிட்டபிலிட்டி தானே வேலை பார்க்குறோம், லாபத்துக்காக தானே வேலை பார்க்குறோம். அவங்க கடமையை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அறியாமை தான் இங்கே பெரிய மேட்ரு. அறியாமைனா என்னோட இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரியணும், அப்போ எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும்னு தெரியணும். அதனால் எஃப்டி இஸ் நாட் குட். இன்னொன்று ஆட் ஆன் தட், பேங்க்கு போய் ஏன் பாண்டெல்லாம், கார்பரேட் பாண்ட் அதெல்லாம் ஏன் வாங்குறாங்கன்னா, பாண்டை மியூச்சுவல் ஃபண்டும் வாங்குறாங்க, பேங்க்ஸும் வாங்குறாங்க. ஏன் பேங்க்ஸ் வாங்குறாங்கன்னா 10% தராங்க. ஏன்னா ஃபுல்லி ரெகுலேட்டட். இதில் வந்து டிபெஞ்சர் ட்ரஸ்டி இருக்கிறாங்க, செக்யூர்டுன்னு தெரியும், நான் செக்யூர்டான்னு தெரியும், சீனியரான்னு தெரியும். வில் கம் டு லேட்டர், ஒன்று போவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த பாண்டு, இந்த கம்பெனி வந்து சீக்கிரம் டிஃபால்ட் ஆகாதுங்கிறதுனால. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு கோல்டு கம்பெனி, கோல்டை வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்க ஒரு பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேங்க் உடனடியாக போய் அதை பண்ணும். ஏன்னா இட்ஸ் அ கோல்டு பேக்கடு அசெட். கோல்டை வந்து அவன் வச்சுருப்பான் அசெட்டாக. நாளைக்கு பேங்க் ரேட்டானா அவன்கிட்ட இருக்கிற லாக்கரில் இருக்கிற அந்த கோல்டை வந்து செல் அவுட் பண்ணிட்டு தே வில் கிவ் இட் பேக் டு எவ்ரிபடி. ஸோ பேங்க்ஸ் என்ன பண்ணோம்னா, அவங்கள்ட்ட போய் பாண்டை வாங்கிக்கும். பாண்டை வாங்கிட்டு கிடைக்கிற 10%ல் எனக்கு அவர் 4 வச்சுட்டு உனக்கு 6 கொடுப்பார். அப்போ நான் என்ன, அப்போ தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இந்தியன் கவர்மெண்ட், தம்பி நீ எதுக்கு நீ நடுவில் புரோக்கர் மாதிரி இருக்கிற, டைரெக்டாக ரீட்டைலே வாங்கிடலாம்ல. ஆன்லைன் பாண்ட் பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்ம், இந்த ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அதில் போய் பண்ண முடியும். இப்போ அந்த பாண்டில் என்னன்னா, பிலோ 10,000, ஈவன் 10,000 rupees யூ ஆர் ஏர்னிங், நீயும் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நடுவில் நீ பாண்டை பேங்க் நீ என்ன பண்ணுற, கட் பண்ணிட்டேன். டேரெக்டாக நீ இப்படி பண்ணுற. இப்போ உனக்கு எவ்வளோ % வருது? 11% வருது. பேங்க் பண்ணுற அதே எகைன் யூ ஆர் பிகம் அ பேங்கர்.
ஓகே. ஸோ எஃப்டியில் பண்ணுறதுக்கு முன்னாடி அகைன் யூ நீட் டு ஆஸ்க் வாட் இஸ் த கிரெடிட் ரேட் டு த பேங்க்ஸ். யூ நீட் டு ஆஸ்க். எஸ், ஸோ பெட்டர் தென் எஃப்டி தெர் ஆர் மெனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் தேர் லைக் பாண்ட்ஸ். இன்னொன்று எப்படின்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா ஸ்ரீரங்கத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது 13% எஃப்டி இருந்தது. எஃப்டி 13%. ஓகே. அப்புறம் 12, அப்புறம் 10, அப்புறம் 8, 7, இப்போ 6 வந்து நிற்குது. அடுத்த 10 வருஷம் கழிச்சு எங்கே இருக்கும்? 1, 2 நிற்கும்ல. ஆனால் இன்றைக்கும் there are bonds available for next 15 years to block for 10%. There is a chance. ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் தம்பி. நம்ம 7% இந்தியாவோட இன்ஃப்ளேஷன். நாளைக்கு சர்ஜரி போகிறாங்க, யாரோ ஒரு ஃபேமிலி சர்ஜரி போகிறாங்க, ட்ரிபிளாக மாறிடுச்சு. நீ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போ, ட்ரிபிளாக மாறிடுச்சு. இன்சூரன்ஸ் ஃபார் காருக்கு போ, டபுளாக மாறிடுச்சு. இன்சூரன்ஸ் ஃபார் 2 வீலர் டபுளாக மாறிடுச்சு. ஸ்கூல் ஃபீஸு ட்ரிபிளாக மாறி இருக்கு. எல்கேஜிக்கு 2 லட்ச ரூபா கட்டுறான். எல்கேஜிக்கு 2 லட்ச ரூபா கட்டுறானுங்க, தெரியுதா இல்லையா? அப்போ எல்லாம் எஜுகேஷன் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் ஆகிடுச்சு. பணம் வளரணுமே, என் பணம் வளரணுமே. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, டு பி லாங் பீரியட் என்னோட ஹோல்ட் பண்ணுறதுக்கு தெர் ஆர் சம் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் பாண்ட்ஸ். எஸ்.